பிறந்ததுல இருந்து கூடவே இருந்த என் அக்காவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. என்னை மன்னிச்சு ஏத்துக்குங்க. மாமா, நீங்க மன்னிக்கிற மாதிரியான தப்பெல்லாம் பண்ணல மாமா. அதனால உங்களை எந்த காலத்திலயும் எங்களால மன்னிக்க முடியாது. இங்க இருந்து போயிடுங்க. ஐயோ மாப்பிள்ள, நீ எப்படி சொல்லலாமா? உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவன் தான். உனக்கு என் மேல கோபம் இருந்தா மாமாங்கிற மரியாதைலாம் பார்க்க வேண்டாம். 4 அடி அடி, நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. என்ன இந்த வீட்டுக்கு வரக்கூடாது மட்டும் சொல்லாதீங்க. என் அக்காவை பார்க்காம என்னால இருக்க முடியல. ஆமா, அக்கா மேல அப்படியே அன்ப பொழிற வந்தானா நீ? சும்மா நடிக்காம போட இங்கிருந்து. அவன் தான் தப்ப உணர்ந்து இவ்ளோ தூரம் வந்து மன்னிப்பு கேக்குறான்ல, அவனை மன்னிச்சாதான் என்னவா? மன்னிக்கிற மாதிரி காரியத்தை பண்ணிருக்கிறான் இவன். இவனை நம்பி திரும்ப எப்படி வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும்? தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவான். ஐயோ அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. ஒரு வாட்டி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இப்ப என் தப்ப உணர்ந்து திருந்தி வந்திருக்கேன். இனிமே சத்தியமா ஒரு நாளும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க. நான் சாகுற வரைக்கும் என் அக்கா எனக்கு வேணும். என் அக்கா இல்லாம என்னால இருக்க முடியாது. அவன் என் மேல இருக்க பாசத்தால தானே மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன் இங்க யாருமே தப்பு பண்ணதே இல்லையா? பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவன மன்னிச்சாதான் என்ன? என் தம்பி என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுனால உங்களுக்குலாம் அப்படி என்னதான் கிடைச்சிட போகுது? கல்யாணி, உன் தம்பி அவங்க இருந்து பிரிக்கணுன்ற நினைப்புலாம் எங்களுக்கு கிடையாது. அவன் பண்ணது பெரிய தப்பு. ஆமா மாமா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில நான் பண்ணவே மாட்டேன். நான் உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மன்னிச்சிடுங்க. கால் எல்லாம் விடாத மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதான் இவ்ளோ கெஞ்சுறானே, அத பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா? இது பார், உனக்காக நான் இவனை மன்னிக்கிறேன். ஆனா இன்னொரு வாட்டி இவனால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த தப்பு நடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இனிமே யாரும் இதை பத்தி எதுவும் பேச வேணாம், போங்க. ஏய் கிழவி, கல்ல தூக்கி மண்டையில போடுவேன் நான் சொல்ற. உண்மையிலேயே உன் தலையில கல்ல தூக்கி போடுறேன் பாரு. டேய், அதான் துரை மன்னிச்சிட்டாருல, இன்னுமே எங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. அக்கா, எதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை பண்ண சொன்ன? எல்லாம் ஒரு காரணமாதான். உள்ள வா சொல்றேன். என்ன இந்த பக்கம்? உன்னதான்டா பார்க்க வந்தேன். ஆமா, கடைக்கு போல? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கடை லீவுண்ணே. அப்புறம் அண்ணி உன்னை பார்த்துச்சா? பார்த்து அப்படியே அசந்து போயிருக்குமே. நம்ம கரிகால மாமாவா இதுன்னு மூக்கு மேல விரல வச்சிருக்குமே. எனக்கு தெரியுண்ணே, உன் தலையிலயும் தாடியிலையும் கத்திரியால கதகளி ஆடினது இந்த முருகனோட கை தானே? அண்ணே, அண்ணிக்கிட்ட சொன்னியா? எல்லாம் நம்ம தம்பி முருகனோட கைராசி தானே. அண்ணி மயங்கிற அளவுக்கு உன்னை மாத்திருக்கேன். தம்பி ஏதாவது கவனிச்சு விடுன. அது கொஞ்சம் வெயிட்டா இல்ல, செம்ம வெயிட்டாவே கவனிக்கிறேன். என்னண்ணா கவனிக்க சொன்னா அடிக்கிற? உன்னெல்லாம் ஒரு அடிக்கெல்லாம் விடக்கூடாதுடா. என் நிலைமை என்னன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. எப்படி உன் கை கதகளி ஆனதை பார்த்து அப்படியே வானதி அசந்து போயிட்டாளா? டேய், நான் சும்மா போய் நின்றுதா கூட அவ பாத்துருப்பா. நீ என் தலையில கை வச்சதுனால அவ என் மூஞ்ச பார்க்க கூட சைக்கிள்னு சொல்லிட்டா. என்னென்ன சொல்ற? அப்படியே போக இனிமே முடி வெட்டுவ. நான் வெட்ட போறேன். கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வெட்ட மாட்டேன். என்ன அடி?
ஏ கரிகாலா, உனக்கு முடி வெட்டத்துக்கு வேற கடை கிடைக்கல, இவங்க கடையில போய் வெட்டியிருக்க. ஆளை பாரியா. எனக்கு தப்பா முடி வெட்டினதுக்கு அந்த நந்தினியையும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். எங்க அன்னைக்கு நீ என்ன காட்டி கொடுத்துட்டியோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ என்ன கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கவே இல்லை. அக்கா என்னக்கா நீ என்ன தோலை உரிச்சு தொங்க விட்டுருந்தாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன்க்கா. அக்கா உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன்க்கா. அப்புறம் கூட பிறந்தோன்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ்டா. அக்கா என்னக்கா தம்பிக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பிறந்ததுல இருந்து உன் கூடவே இருந்துட்டு உன்னை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நீ என்ன திரும்பி வர சொல்லிட்ட, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷக்கா. உன்னை இந்த வீட்டுக்கு உடனே திருப்பி கூப்பிட்டதுக்கு காரணம் இருக்கு. உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. என்னன்னு சொல்லுக்கா. நீ சொல்றத செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன். அதுக்கு முன்னால நீ இங்க இல்லாதப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தப்போ நிச்சய பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத அருள் வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல வைக்க போனப்ப பத்திரிக்கை விளக்குல விழுந்து எரிஞ்சிருச்சு. என்னக்கா சொல்ற? அருள் என்னப்பா எப்படி தீ பிடிச்சது? அருள் ஐயோ எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியலையே. என்னக்கா சொல்ற? ஆமாடா, அது மட்டும் இல்ல. கோவிலுக்கு போனப்போ கோவில்ல இருந்த பெரிய மணி வந்து அருள் மேல விழுந்திருக்கும். ஐயோ என்னக்கா அது இப்படி எல்லாம் நடந்ததா? ஆமாண்டா, நல்ல வேளை என் புள்ளைக்கு எதுவும் ஆகாம எப்படியோ தப்பிச்சிட்டான். அக்கா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்ற மாதிரில நடக்குது. அதெல்லாம் யதார்த்தமா நடந்துச்சா இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சாதகமாக்கிக்கணும். புரியுதுக்கா. எல்லாமே அபசகுனமா தான் நடக்குது. சாமிக்கே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணதான் அருள் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன பண்ற? இந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம நமக்கேத்த மாதிரி வசதியான குடும்பத்துல இருந்து அருளுக்கேத்த அழகான ஒரு பொண்ண இப்பவே பாரு. பேசி முடிச்சிடலாம். பொண்ணு முடிவானதும் நான் யாருன்னு இந்த குடும்பத்துக்கு காட்டுறேன். இந்த விஷயம் நம்மள தவிர இந்த வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சரிக்கா. ஏய் நந்தினி, என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் ஒரு வாரத்துல நிச்சயம் நடக்க போகுதுல, அப்புறம் எதுக்கு இப்போ திடீர்னு பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க? ஏய் ஏன் வச்சா என்ன நந்தினி? நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதால நாளைக்கு ஃபுல்லா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடா அண்ணா இப்படி கேட்டுட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு. நான் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அந்த சந்தோஷத்துல நான் இருந்தேன். அந்த நேரத்துல எங்க அம்மா நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால இன்டர்வியூக்கெல்லாம் போகாதன்னு சொல்லிட்டாங்க. அத்தை எதுவும் தப்பா சொன்ன மாதிரி தெரியலையே. என்ன சொல்ற அருள்? ஒரு விஷயம் நடந்துச்சு, உனக்கு தெரியுமா? சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. அப்படி என்ன நடந்துச்சு? என்னம்மா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுடு. என்ன கல்யாணம் ஆக போதில்ல? ஆமாமா. இந்த புடவை எப்படி இருக்கு? புடவையா? ரொம்ப நல்லா இருக்குமா. நந்தினிக்காக தான் இந்த புடவை எடுத்தேன். ஓ, என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஆச்சரியமா இருக்கா? ரொம்பமா. எனக்கு நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுல நீ சொன்ன மாதிரி நந்தினி நல்லா படிச்சிருக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு புடவை கடைக்கு போயிருந்தோம்ல, அப்பா அவளுக்காக எடுத்த புடவை தான் இது. நிச்சயத்தப்ப அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கு பூ முடிக்கிறோம்ல, அதுக்கு திடீர்னு போய் புடவை எடுத்துட்டு வர முடியாது.
அதனால நாளைக்கு அவ இந்த புடவைய கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ம். நீயே இந்த புடவைய உன் கையால நந்தினி கிட்ட கொடுத்து நாளைக்கு கட்டிட்டு வர சொல்லு. சரியா? இந்தா. மா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்க அம்மா அப்படி சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இந்தா எங்க அம்மா உனக்காக எடுத்த இந்த புடவைய நாளைக்கு நடக்க போற பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ கட்டிக்கிட்டு வா. இந்தா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்றேன். நீ புடவைய கட்டிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதும் நீ என் கூட ஃபாரினுக்கு வந்துட போற. அப்புறம் ஏன் இந்த இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ற? நான் வேலைக்கு போகலனா எங்க கடனை எல்லாம் எப்படி அடைக்க முடியும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலானா? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த வேலை கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு வேலை கிடைச்சிட்டா என்னோட பல பிரச்சனைகளை என்னால சரி பண்ணிட முடியும். உனக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை தானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற. அப்புறம் உன் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் தானே. நானே அந்த கடன்லாம் அடைச்சிடுறேன். அருள், அப்படி நான் நினைச்சிருந்தா மாமா அந்த செக்க கொடுத்தப்பவே அந்த செக்க கொடுத்து நான் அந்த கடனை அடைச்சிருப்பேனே. இது எங்க குடும்பமான பிரச்சனை. நந்தினி, எங்க அம்மா மனசு மாறினது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. எங்க அம்மாவே உன் மேல பாசம் வந்து உனக்கு புடவை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காத. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உன்னால எந்த குழப்பமும் வர வேண்டாம். அதனால தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ நாளைக்கு இன்டர்வியூக்குலாம் போக வேண்டாம். முடியாது அருள். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு போயே ஆகணும். எனக்கு அந்த வேலை முக்கியம். நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், திரும்பவும் நீ போயே ஆவன்னு சொல்ற. ஏன் இவ்ளோ ஈகோலே இருக்குன்னு தெரியல. இங்க பாரு, நீ நாளைக்கு இன்டர்வியூக்குலாம் போக கூடாது. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வரணும். இந்தா இத புடி. அக்கா, இப்பெல்லாம் நீ பண்றது எதுவுமே புரிய மாட்டேங்குதுக்கா. ஏன் அப்படி பண்ற? எதுக்கு அப்படி பண்றன்னு ஒரே குழப்பமா இருக்குக்கா. என்ன குழப்பம் உனக்கு இப்போ? என்னை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணத்தான் அருள் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால நமக்கு ஏத்த மாதிரி வசதியான குடும்பத்துல இருந்து அருளுக்கு ஏத்த அழகான பொண்ண பேசி முடிச்சலான்னு சொன்னல. இப்பவும் அததான் சொல்றேன். பாருடா, திரும்பவும் குழப்புறியே. என்ன குழப்பறேன்? இதான் உன் திட்டம்னா அருள் கிட்ட எதுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் தான் எதுக்கு சொன்ன? அவளுக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புன. காரணம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதாடா? அன்னைக்கு அந்த ஜவுளி கடையில அருள் அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பத்தோட அந்யோன்யமா இருந்ததை பார்த்தப்ப எனக்கு நெஞ்சே அடைச்சிருச்சு. அதை வளர விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நாம எதிர்க்கத்தான் அது வளர்ந்துகிட்டே போகும். நான் அருள் கிட்ட அந்த அடங்கா பிடாரிய கட்டிக்க வேணான்னு சொல்லதான் அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு தான் நான் இப்ப அவன் வழியிலேயே போறேன். நான் நினைக்கிறது நடக்கணும்னா என் புள்ள ஏன் கூட இருக்கணும். நான் சொல்றதையே வேத வாக்கா எடுத்துக்கணும். அக்கா, இப்ப கூட கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கு. போக போக உனக்கு முழுசா புரியும்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூக்கு போக தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, நான் தான் உன்னை போக வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க?
அம்மா புரியாம பேசாதம்மா. எனக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய கம்பெனில இருந்து, அதுவும் நல்ல போஸ்டிங்க்கு. என்னையே நீ கோமாளி ஆக்கிட்டல. நந்தினியை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அவ எங்க அவ? ஆளைய காணோம். 4 எழுத்து படிச்சுட்டோங்கிற திமிர்ல இருக்கியா நீ? அதென்ன நான் சொல்ல சொல்ல கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நந்தினி. நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போயிட்டீனா என் அண்ணன் குடும்பம் என் தங்கச்சி குடும்பம்லாம் அங்க வந்து நிக்கும் போது என் பொண்ணு வீட்டுல இல்லைன்னு சொல்லி என்ன அசிங்கப்பட சொல்றியா? அம்மா அதெல்லாம் என்னால முடியாதுரி. நீ எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இரு. அம்மா ஓ இல்ல, நான் போயே ஆகணும். அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதுதான். பா வாப்பா கரிகாலா, எப்போ வந்த? இப்பதான் அத்தை. உட்காருப்பா. நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் அத்தை, இருக்கட்டும், பரவாயில்ல. இருப்பா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓ, மாமா ப்ளீஸ்மா. ஏய், நான் இன்டர்வியூக்கு போயே ஆகணுமா? நான் தான் வேணான்னு சொல்றேன் லேடி. அத்தை என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அதை ஏன்பா கேக்குற? நாளைக்கு பூ வைக்கிற சடங்கு இருக்குல்ல, இவ என்னடான்னா நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்பா. மா ப்ளீஸ்மா, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவாவது தாமா கிடைக்கும். திரும்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்டர்வியூ எனக்கு வரும்னு சொல்லவே முடியாது. அத்தை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரிகாலா? நந்தினி எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க? அவ படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தானே. இப்ப நீங்களே வேலைக்கு போக வேணாம்னு சொன்னா எப்படி அத்தை? அப்பா, நான் அவளை வேலைக்கே போவேனான்னு சொல்லலப்பா. நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்தை வச்சுக்கிட்டு போகாதன்னு தான் சொல்றேன். மா ஏய், நீ சும்மா ரெடி. அத்தை அதான் நந்தினி சொல்லுதுல, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போவாது தான் வரும்னு. அப்ப வரும்போது தானே போக முடியும். நல்லா சொல்லு. அத்தை அடுத்த வாட்டி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்றது? வீட்ல உட்காந்து மாவு அரைக்க வேண்டியதா? என்னடி? பூ வைக்கிறது முக்கியமா இல்ல வேலை முக்கியமான்னு கேட்டா எனக்கு வேலை தான் முக்கியம்னு படுது அத்தை. கரெக்ட். என்ன கரிகாலா, நீயே இப்படி சொன்னா எப்படி? அட ஆமா அத்தை, அன்னைக்கு வட்டிக்காரங்கிட்ட நம்ம என்ன எழுதி கொடுத்தோம்? நந்தினி வேலைக்கு போய் அந்த கடனெல்லாம் அடைச்சிருவான் தானே எழுதி கொடுத்தோம். அப்ப நந்தினி வேலைக்கு போனாதானே அந்த கடனை அடைக்க முடியும். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அத்தை. இதுல கிடைக்கிற வேலையை வேணான்னு சொன்னா எப்படி? அப்பா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்துக்கு இவ இல்லாம எப்படிப்பா? இப்ப இதான உங்க பிரச்சனை? சரி, நாளைக்கு பூ முடிக்கிற சடங்கு எப்ப? என்ன, காலையில 10ல இருந்து 11:30 மணிக்குள்ள சொல்லிருக்காங்க. உனக்கு எப்ப இன்டர்வியூ? 9 மணிக்கு. எங்க? என் காலேஜ்ல. இங்க இருந்து உங்க காலேஜுக்கு போயிட்டு வர 1 மணி நேரம் ஆகுமா? ஆமா. போக வர 1 மணி நேரம், இன்டர்வியூக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் என்ன, இன்டர்வியூ முடிச்சுட்டு பூ முடிக்கிற சடங்குக்கு வந்துடலாமே. அது எப்படிப்பா சரியா வரும்? விசேஷத்தை அன்னைக்கு பொண்ணு வெளியே போயிட்டு வர்றத யாருப்பா ஒத்துக்குவாங்க? சரிதான் அத்தை, சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க தான். நீங்க சொல்றது எவ்வளவு சரியோ அதை விட நந்தினி சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா அவ இந்த வேலைக்காக தானே இம்புட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. அப்பா புரியுதுப்பா, ஆனா சூழ்நிலை இப்படி இருக்கே, நான் என்ன பண்றது? அத்தை நீங்களும் அவளை பாவம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க, அந்த கஷ்டம் எல்லாம் வீணா போயிடக்கூடாதுல்ல. ஆமாமா, படிச்சதெல்லாம் வீணா போயிடுமா. கரிகாலன் சொல்றத கேளுமா ப்ளீஸ்மா. அத்தை நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நந்தினி இன்டர்வியூ போற விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல வேணாம். அது எப்படிப்பா? அத்தை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானே நாளைக்கு காலையில வந்து யாருக்கும் தெரியாம நந்தினி இன்டர்வியூ கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுறேன். வேணாம் கரிகாலா, எதுக்கு இந்த தேவையில்லாத விஷப்பரிச்சையெல்லாம்? சும்மாவே இவங்க சித்தப்பா இந்த குடும்பத்து மேலையும் நந்தினி மேலையும் ஏதாவது ஒரு பழிய போடுறதுக்கே வழியை தேடிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் மட்டும் அவர் காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்க, பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாக்கி விட்டுருவாரு. என்னால என் அண்ணனுங்களுக்கு என்னைக்கும் எந்த அவமானமும் வரக்கூடாதுப்பா. அத்தை அந்த வட்டிக்காரங்கிட்ட செக்க கொடுக்காம நான் வேலைக்கு போய் அந்த கடன் அடைக்கிறேன்னு நந்தினி சொன்னதை கேட்டு எங்க அப்பா, அதான் உங்க அண்ணன், நந்தினிய எவ்வளவு பெருமையா பார்த்தாரு தெரியுமா? கேட்டியா? நான் வேலைக்கு போய் அந்த கடனை அடைக்கிறேன்னு சொன்னா பாரு என் மருமக, அவ என் மருமகன் நிரூபிச்சிட்டான்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் உங்க அண்ணன் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நந்தினி இந்த வேலைக்கு போட்டும். மா ப்ளீஸ்மா, ஒத்துக்கோமா. அத்தை
நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. யாருக்கும் தெரியாம நந்தினியை கூட்டிட்டு வந்து வர்றது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மா ப்ளீஸ் மா, ஒத்துக்கோமா. அத்தை சரின்னு சொல்லுங்க அத்தை. பாவம் அத்தை. சரிப்பா. அத்தை சரின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நேரத்துக்கு ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரிகாலா. ஏய் லூசு, என்ன கண்ணாலாம் கலங்கிட்டு இருக்க? தேங்க்ஸ் எல்லாம் வர சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அத்தை நான் வரேன் அத்தை. சரிப்பா. ம்? ம். அக்கா இங்க வா. ராத்திரி பூரா கோயில்ல தானே இருந்துட்டு வந்தீங்க, அப்புறம் நீ எதுக்கு திரும்ப கோவிலுக்கு போன? இவ்வளவு நேரம் உன்னை காணுன்னு அம்மா திட்டிட்டு இருந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததும் எதுவும் சொல்லாம முறைச்சிட்டு மட்டும் போகுது. ஏங்கா, உனக்கும் அம்மாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத, ஏதோ இருக்கு. ஆனா 2 பேரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க. நாளைக்கு மாமா வீட்ல உனக்கு பூ வைக்கிறாங்களா? பூ வைக்கிறாங்களா? என்ன திடீர்னு? தெரியல, அம்மா உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அதான் அப்பா கோவில்ல வச்சு மாமா கிட்ட அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு வந்தாரே, அப்புறம் எப்படி நாளைக்கு பூ வைப்பாங்க? அக்கா, அது நேத்து நடந்ததுக்கா. இன்னைக்கு அப்பாவே மாமா வீட்டுக்கு போய் சமாதானம் பேசி நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு மாமா வீட்டுல தான் விசேஷம் நடக்க போகுதா. காலையில சீக்கிரமா கிளம்பி 8 மணிக்கெல்லாம் அங்க எல்லாரும் இருக்கணுமா. 11 மணிக்கு சடங்கு ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்ப நாளைக்கு மாமா வீட்டுல தான் இருப்போம். அருள் மாமாவும் அங்கதான் இருப்பாரு. எப்படியாவது அருள் மாமாவை தனியா பார்த்து என் மனசுல உள்ளதை அவர்கிட்ட சொல்லிடணும்.